முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை பற்றி சிந்திக்காமல் குடும்பத்துடன் கொண்டாடுவதில் ஆர்வம் காட்டி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தியது மட்டும்தான் திமுக அரசின் சாதனை என்று தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சீருடை, மிதிவண்டி, மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்களை திமுக தடுத்து விட்டதாக கூறினார். மேலும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததால் மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார். நீ நினைப்பீங்க இப்போதான் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு, இந்த வீடு மாறில இல்ல. அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவதற்கு ஏழை மக்கள் மன நிறைவு பெறுகின்ற அளவுக்கு, ஏழை மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு அற்புதமான காங்கிரஸ் வீடு இல்லாத ஏழைகளுக்கு, வீடு இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே வீடு கட்டி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைப்பதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அந்த 525 அறிவிப்புகள்ல இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்ய பரப்பிட்டு வரார். நிறைவேற்றிருக்காங்களா? 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களாமா? இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வுன்னு சொன்னாங்க, உயர்த்துறாங்களா? 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு முறையா சம்பளம் கூட கொடுக்க முடியல. அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சியாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த அடிப்படையில் நான் டெல்லி சென்ற பொழுது உள்துறை அமைச்சர்களை சந்தித்து, தமிழ்நாட்டில் ஏழை மக்கள் அவர்கள்தான் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு முழுமையாக சம்பளம் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மத்திய அரசிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் ஒரு பாட்டு கொடுத்தாங்க. 2999 கோடி நாம வாதாடி போராடி திமுக ஆட்சியில இந்த ஏழை மக்களுக்கு பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆட்சி ஒண்ணு கூட சரியில்லை. எங்க ஐயா எடப்பாடி ஐயா வந்தாதான் நல்ல ஆட்சி புரிவார். ஆனா எடப்பாடியார் எனக்கு நல்லா தான் செஞ்சாரு. நான் எங்க வீட்டுல எங்க செய்யாரு நல்லா பண்ணாரு. அமோக ஆஸ்பத்திரியில கட்டினாரு. இன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரி ஜிஎஸ் ஆகியிருக்காரு. எடப்பாடி தான் பண்ணாரு, வேற யாரும் பண்ணல. அந்த எடப்பாடி மறுபடியும் புத்தம் புதுசா ஆஸ்பத்திரி கட்டணும், பஸ் ஸ்டாண்டு கட்டணும். என்னன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி அம்மாவை நம்பி பெண்கள் எல்லாம் பயம் இல்லாம எங்க வேணாலும் போவோம் வருவோம். ஆனா இப்ப குழந்தைங்களை கூட ரோட்ல அனுப்ப முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையா இருக்கு தமிழ்நாடு முழுவதுமே. அதுக்கு இதுக்கு முன்னாடி பிள்ளைங்க படிச்சப்போ லேப்டாப்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் கொடுக்கறது இல்ல. பெண்களுக்கு முழுசா ஒரு பாதுகாப்பு இல்ல. சொல்ல போனா பெரிய பாதுகாப்பு இல்ல. ஒவ்வொரு நாளும் பயந்து தான் நாங்க வாழ வேண்டியதா இருக்கு. ஆனா எடப்பாடி ஐயா வந்தார்னா கொஞ்சம் சமாதானமா இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லுமே சமாதானம், பயம் இல்லாத பெண்கள் போலாம், எங்க போனாலும் பயம் இல்லாத போலாம். மக்களுக்கான விலைவாசி எல்லாத்தையும் வச்சுட்டாரு. மின்சார கட்டணம், வீடு கட்டணம் எல்லாத்தையும் வச்சு வச்சிருக்காரு. மக்கள் படாத பாடு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையுமே நாங்கள் பாடுபட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் பாடுபட்டு இருக்கிறோம். இப்போ கூட நிறைய திட்டங்கள் ஒன்றுக்கு எல்லாத்தையும் முடிக்க வச்சு அம்மா கொடுத்த உணவு, காலை உணவு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நகை, திருமண உதவி திட்டம், லேப்டாப்பு எல்லாம் வாழ்கிற எல்லா மக்களுக்குமே பிரச்சனை தான்.